ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமம் இந்த கால வேளையில் மகிமைப்படுவதாக. உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இப்பொழுதும் ஜீவன் தரும், நம்பிக்கை ஊட்டும், தைரியம் ஊட்டும் ஆண்டுடைய வார்த்தையை தியானம் செய்வோமா? சங்கீதத்தின் புஸ்தகம் 17வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தாவே, நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடுகளில் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது தாவீதின் விண்ணப்பம். தாவீது ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவருக்கு முன்பாக வைக்கிறார். ஆண்டவரே, என் நியாயத்தை கேட்டருளும். இன்றைக்கு உலகத்தில் நியாயம் பணத்திற்காக புரட்டப்படுகிறது. நமக்கு இன்றைக்கு சாதகமாய் இருக்கிற மக்கள் பாதகமாய் நம்முடைய நியாயத்தை புரட்டி மாறிவிடுகிறார்கள். ஆனால் இந்த சங்கீதக்காரன் நியாயம் தனக்கு எங்கே கிடைக்கும் என்பதை தெளிவாய் அறிந்திருக்கிறார். அவர் மனிதனை நம்பவில்லை, பணத்தை நம்பவில்லை, தன்னுடைய சுய பலத்தை நம்பவில்லை. ஆண்டவரை நம்பி அவர் ஆண்டவரிடத்தில் சொல்கிறார், கர்த்தாவே, என் நியாயத்தை கேட்டருளும். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்களை குறித்து நீங்கள் குழப்பத்தோடும் தவிப்போடும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய நியாயங்கள் புரட்டப்படுகிறதினால் நான் எங்கே போவேன், நான் யாரிடத்தில் சொல்வேன் என்று தடுமாறலாம், குழம்பி இருக்கலாம். ஆனால் நியாயத்தை கேட்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து என்பதை மறந்து விடாதீர்கள். நீதி உள்ள நியாயாதிபதி ஒருவர் நமக்கு இருக்கிறார். உங்கள் பிரச்சனைகளில், உங்கள் வழக்குகளில், உங்கள் போராட்டங்களில் நன்மை செய்கிறவராய் அவர் இருக்கிறார். இயேசு சொல்லுகிறார், தம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இல்லவே இல்லை. நிச்சயம் அவரை நோக்கி கூப்பிடும் போது நியாயம் செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு வந்து சேர வேண்டிய நியாயமான நன்மைகள், நியாயமான ஜெயம் உங்களுக்கு தேவ சன்னிதானத்திலிருந்து வரும். ஆண்டவருடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்கும். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே, என்னுடைய நியாயத்தை கேட்டருளும். அவர் நியாயத்தை கேட்டருளுவார், உங்களுக்கு நன்மையை வழங்குவார். கவலைப்படாதீர்கள். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் மாற்றங்களை தந்து ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் முழுவதும் நியாயம் செய்கிறவர் உங்களுக்கான நியாயங்களை தந்து உங்களை வழி நடத்துவாராக.